தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது குறித்தான விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் அட்டவணையை இறுதி செய்யக்கூடிய பணியில் தேர்தல் ஆணையர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 தேர்தல் ஆணையர்கள் இல்லாமல் இருந்த நிலையில் அவர்கள் இருவர் புதிதாக நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் இருவரும் இன்றைய தினம் பதவியை ஏற்றிருக்கிறார்கள். எனவே அந்த தேர்தல் ஆணையர்களுடைய எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் 3 பேரும் இன்று ஆலோசனையில ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த ஆலோசனைக்கு பிறகு தேர்தல் அட்டவணை வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வழக்கமாக இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் பல்வேறு கட்டங்களாக நடத்தப்படுவது வழக்கம். ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனித்தனியாக, அதாவது 4 மாநிலங்கள் 5 தனித்தனியாக பிரித்து 6 அல்லது 7 கட்டங்களாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவது வழக்கம். பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக இப்படி பல கட்டங்களாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவது வழக்கம். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நாடாளுமன்றத்திற்கான தேதி இன்று அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அதற்கான ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே கடந்த பல மாதங்களாகவே இதற்கான அட்டவணையை தயாரிக்கக்கூடிய பணியில் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கான பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அப்படி பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்ட நிலையில் ஆணையர் அவர்கள் இதனை சரிபார்த்தும் இந்த தேர்தலை எத்தனை கட்டங்களாக நடத்தலாம், தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக உள்ளதா உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் ஆலோசனையாக மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று மாலைக்குள் கட்டாயம் தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.